குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் 2 கிரக சேர்க்கை, அதாவது குருவும் சுக்கிரனும் இணைந்துள்ளார்கள். கடக ராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் கேது செவ்வாய், கேது சந்திரன். செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அது 28ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 28ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வராரு. கும்ப ராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை சிம்ம ராசியிலிருந்து துவக்கிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள்னால் ஒன்று தான், செவ்வாய் பயிற்சி. இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பயிற்சி. என்னோட சார் இப்போ ஆரம்பமே எப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம், உண்மையை சொல்கிறது நம்ம கடமை இல்லை. அதாவது செவ்வாய் சனியின் பார்வையில் கன்னி ராசிக்கு வரப்போகிறாரு. இந்த செவ்வாய் சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அதனால் கடந்த சில 1.5 மாதம் பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு ஆரோக்கிய சங்கடம், சில பேர்த்துக்கு அனாவசியமான வம்பு வழக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போது அவர் 6ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம், அது வேற. செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வராரு. பொதுவாக சனி பார்வையில் செவ்வாய், செவ்வாய் பார்வையில் சனி வந்தாலே, லாஸ்ட் டைம் 2020 கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்டது. மீண்டும் அது தலதூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, உலக அளவில் பெரிய பெரிய போர்கள், இழப்புகள் ஏற்படுறதுக்கு. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கார். காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் டியூரேஷன் நமக்கு எப்படி வருஷம் மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல்லேருந்து ஜூலைக்குள்ளே இன்கம் டேக்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணுறோமோ, அது மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் மீனராசிக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுவார். நிறையா பேர்த்தோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுவார். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நிறையா உலக அளவில் போர்கள், சண்டை சச்சரவுகள், ரிஃபார்ம்ஸுங்கிற பேரில் சில தவறான முடிவுகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதாவது சனியின் பார்வையில் செவ்வாய் ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு. இங்கே செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார், செப்டம்பர் 16ஆம் தேதி வரை. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரே கிரக பயிற்சி. சந்திரன் பயிற்சி ஆகிறார் இந்த வாரத்தில். வார ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. 28ஆம் தேதி மதியம் நண்பகல் 12 மணி வரைக்கும், எக்ஸாக்டாக 12 noon 12 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கார். அதுக்கப்புறம் 28லேருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 31 காலை 11 மணி 15 நிமிடங்களுக்கு வரை சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கள யோகம். ஆனால் சனியால் பாதிக்கப்படுகின்றது. 31ஆம் தேதி ஜூலை 31 காலை 11 மணி 15 நிமிடத்திலிருந்து மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு 11 மணி 52 நிமிடம் வரை, அதாவது சனிக்கிழமை ராத்திரி 11 மணி 52 நிமிஷம் வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராத்திரி 11 மணி 52 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், மீனம், மேஷம். இல்லை, மேஷத்துக்கு வார கடைசியில் சனிக்கிழமைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் ஆரம்பம். இருந்தாலும் அவளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய காரிய விஷயமா, வேலை விஷயமா, இல்லை அஃபிஷியலாக எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில், அதாவது நார்த் ஈஸ்ட் மூலையில், ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த நார்த் ஈஸ்ட் மூலையில் ஒரு டம்ளர், கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு போங்க. அடுத்த நாள் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இல்லை அடுத்த நாளோ அதை எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் அதை பிடிச்சி வச்சுட்டு போங்க.
அதில் முடிஞ்சதுன்னா கொஞ்சோண்டு சர்க்கரையை மட்டும் போட்டுட்டு போங்க அந்த டம்ளரில் தண்ணியில். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். உங்ககிட்ட வரக்கூடிய தோஷங்கள், நெகட்டிவ் எனர்ஜி அந்த தண்ணி ஈர்த்துட்டு உங்களுக்கு சங்கடம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும். குழப்பங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை ராசிநாதன் கொஞ்சம் படபடப்பை கொடுப்பாரு, பதட்டத்தை கொடுப்பாரு, கோபத்தை கொடுப்பாரு. எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வயசானவங்க 50 வயசுக்கு மேலே இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாக்கிறது நல்லது. உடல் ரீதியான சோர்வுகளின் காரணமாக, அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, நீங்கள் கடந்த காலத்தில் லோன் வாங்கிட்டு கட்டலை, இல்லை இஎம்ஐ ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ அது சம்மந்தமாக உங்கள் வீடு தேடி ஆட்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். குறிப்பாக சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்களான 28ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளார உங்களை வீடு தேடி ஆட்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க, ஏன் பணம் கட்டலை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை தரும். குறிப்பாக பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வார ஆரம்பத்திலே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை 28ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி. ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையில் வராரு. நீங்கள் எதை பண்ணினாலும், கோபத்தில் எதை பண்ணாலும் சரி, இல்லை வருத்தத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை தடுமாற்றத்தில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை பண்ணினாலும் உங்களுக்கு அனாவசியமான பண இழப்பையோ நேர விரயத்தையோ இல்லை பொருள் இழப்பையோ ஏற்படுத்தும். அதனால் இந்த அடுத்த ஒரு 1.5 மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, ஏன்னா இப்போ கோபம்ங்கிறது வந்து உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பையன் எல்லா பக்கமும் நெருப்புக்கு பிறந்த பையன் எல்லா பக்கமும் தொட்டாலே நெருப்பு பற்றிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்கள் எந்த பக்கம் யார்கிட்ட பேசினாலும் சரி டக்குன்னு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திலேருந்தே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தினாலும் இந்த கோபத்தினால தேவையில்லாமல் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் நிதானத்துடன் செல்வது நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே உடம்புல வியாதி இருக்குது, நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் இருக்குது, அதாவது நரம்பு எங்காவது இழுத்துக்கிறது, இல்லை கை வந்து வலிக்கிறது, இல்லை தோள்பட்டை வலிக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா இந்த வாரம் அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உதவியா உபதிரவமாங்கிறது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 31 முதல் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு நண்பர்களின் உதவி மட்டுமல்லாமல் உங்களுக்கு காரிய வெற்றிக்காக சில தெரியாத நபர்கள் கூட உதவி செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஸோ உதவிகள் கிடைக்கும் வாரமாக இருக்கும். உங்களை வந்து அடிபட்டால் கூட உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். ஆனால் படிப்பில் சற்று தடுமாற்றம், விரக்தி மனப்பான்மை ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் திருத்தணி முருகனை வழிபட வேண்டும். ஏன் திருத்தணி முருகன்? அதுக்கு காரணம் இருக்கணும்ல. ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. திருத்தணி முருகன் வந்து சாந்தமாகிட்டு சண்டை போட்டு சூரபத்மனை ஜெயிச்சதுக்கப்புறம் சாந்தமாகிட்டு வந்து அமர்ந்த இடம் வந்து திருத்தணிகை, அதாவது கோபம் தணிந்த இடம். உங்களுக்கு கோபம் தணிய வேண்டும். நீங்கள் முன்கோபத்தை தவிர்ப்பதும் ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்கள் தணிப்பதும் அந்த திருத்தணி முருகனின் வேலையாக இருக்க வேண்டும். அதை செய்து வாருங்கள், அவனை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சால் ஒரு தடவை திருத்தணிக்கு போயிட்டே வாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த வாரம் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க. பண வரவு, செல்வாக்கு அதிகரித்தல்,
சொத்து சேர்க்கை, வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைங்க ஒரு கலக்குவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு வெர்டிக்கல் டொமைனில் நீங்கள் ஒரு சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்விம்மிங்கில் சாதனை பண்ணலாம், செஸ்ஸில் சாதனை பண்ணலாம், இல்லை கிச்சனில் சமையல் விஷயத்தில் கூட சாதனை செய்யலாம். ஏதோ ஒரு சாதனை இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு தங்கள் குழந்தைகளால் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் பதட்டம், ஏன்னா வெளியில் போகிறாங்க, அவங்க அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. இதில் பத்தாவதுக்கு ஸ்கூல் திறந்திருக்கும், காலேஜ் திறந்திருக்கும். அந்த விஷயத்துலலாம் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இனிமேல் குழந்தைகளால் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் போதும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக ஆகஸ்ட் 2 முதல் ஆகஸ்ட் 5 வரைக்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கோயில் குளம்னு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ நீங்கள் நிறையா போக ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளவு மரியாதையை கொடுக்கும். வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய குடும்ப சிக்கல்கள் மட்டுமல்லாமல் அடுத்தவர்களின் சிக்கல்களுக்கும் அனுசரணையான, அதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா இனிமேல் பணப்பற்றாக்குறை குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். புதிய பொறுப்புகள், புதிய வேலைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டிலேயே நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், இல்லை நான் உடம்பு முடியாமல் இருக்கக்கூடிய ஆள், என்னோட மனைவி தான் சம்பாதிக்கிறாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இது ஒரு சாதகமான வாரமாக இருக்கும். எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும், பொருளுதவியும் கிடைக்கும். அதே சமயம் ஆள்பலமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொத்து சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், உங்களுக்கு பணம் இருக்குது, பணம் இல்லை, ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. அவள் சொல்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நடக்க போகிறத நான் சொல்கிறேன், அதை நடந்தது அவள் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இன்னும் நற்பலன்கள், என்றைக்குமே நல்ல பலன் வரும்போது அதை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஈகோவை ஜாஸ்தி பண்ணிக்காமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வாருங்கள். திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமிக்கு மட்டும் பண்ணுற விஷயம் கிடையாது. 365 நாளும் பண்ணலாம். அதுவும் நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணணும். நீங்கள் புதன்கிழமை பிறந்திருந்தால் புதன்கிழமையில் கிரிவலம் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில் பிறந்திருந்தால் வெள்ளிக்கிழமை பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதை அத்தனையும் அந்த சர்வேஸ்வரன், அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. வார ஆரம்பமே சந்தோஷம், மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும், உங்கள் எதிரிகளுக்கும் ஒரு தீர்வை தரக்கூடிய வகையில். அதாவது இப்போ எனக்கு பிரச்சனை, எனக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு தீர்வை கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் இந்த வாரத்தில் இந்த மிதுன ராசி நண்பர்கள் எடுக்கக்கூடிய முடிவானது உங்களுக்கும் தீர்வை கொடுக்கும், உங்கள் சார்ந்தவர்களுக்கும் தீர்வை கொடுக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் எதிரிக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பீங்க. அதாவது முருகப்பெருமான் மாதிரி தான். திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை வென்று அவனை கொல்லவில்லை, அவனை 2ஆக பிளந்து தன்னுடைய சேவலாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு. எதிரியையும் மன்னிக்கும் ஆற்றல். அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அல்லது எதிரிகள்
அவர்களுக்கும் சில ஆலோசனைகளை கொடுத்து அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதனால உங்களுடைய இடம் சார்ந்த விஷயம், வீடு, மனை, தொழில் செய்யக்கூடிய இடம், உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய இடம், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வாரத்திலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்கு சார் இவ்வளவு ஸ்ப்ரெட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி இந்த வாரத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம், இது ரெண்டையும் கவனிக்கணும். இது ரெண்டுக்கும் மருத்துவ செலவுகள் இருக்குது. அது என்ன மாதிரி மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆப்ரேஷன் செலவுன்னு கிடையாது, ஆனால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பயத்துக்காக சொல்ல, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உடம்பை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இதெல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான். ஆக்சிடென்ட் ஆகி நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆக்சிடென்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடையாது. இதெல்லாமே நீங்களாக கொண்டு போய் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு நீங்களாக கொண்டு போய் விட்டு வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு வருது. உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். கவலையே இருக்காது இந்த வாரத்தில். கவலைங்கிறது உங்களுக்கு இருக்காது. சனி சந்திரன் ரெண்டும் சேரும் பொழுது அடுத்த வாரத்துக்கு இன்னொரு 10 நாளைக்கு மேலே தான் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். இந்த வாரத்தில் பெருசாக மருத்துவ செலவுகள் இருக்காது, பயப்படுற அளவுக்கு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இல்லை மியூசிக்கில் இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால், திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டு வர வேண்டும். திருப்பரங்குன்றம் செந்தில்நாதனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் நன்மைகளை தந்து சந்தோஷத்தில் ஆழ்த்திடுவார் அந்த முருகன். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடகராசி நண்பர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, சண்டை போட்டுட்டு எங்கூட சண்டை போட்டுட்டு என் மனைவி போயிட்டார் சார், என் கூட சண்டை போட்டு எங்கள் கணவர் என்னை விட்டு போயிட்டார் சார், இப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் கடந்த அஷ்டம சனி காலத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஒரு சாதகமான டைம். அதனால் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இப்போ சண்டை போட்டு கடந்த கால தவறுகளை பேசக்கூடாது. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், நாம் 2 பேர் சேர்ந்து வாழலாமா வேண்டாமா, வாழ்ந்தால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, இப்படி தான் பேசணுமே தவிர, நான் அப்போவே சொன்னேன், நீ அப்போவே நீ கேட்கல, அன்றைக்கே நீ என் பேச்சை கேட்காம வேலையை விடுறேன்னு சொன்னேன், வேலையை விட்டுட்டு நின்ன, இந்த கடந்த கால தவறுகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் என்றைக்குமே ஃபார்வேர்ட் திங்கிங்காக இருக்கணுமே தவிர பேக்வேர்டில் போயிட்டு அன்றைக்கி அப்படி நீங்கள் இந்த விசிஆர்னு ஒன்று உண்டு அந்த காலத்துலலாம், அதில் ரிவர்ஸ் மோஷன் போட்டால் பேக்வேர்ட் மோஷன் போட்டால் பின்னாடி போகும், பின்னாடி ஓடும், எல்லாம் தலைகீழ ஃபாஸ்ட்டாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போகக்கூடாது. நீங்கள் ஃபார்வேர்ட் மோஷனில் போகணும். கடகடகடன் முன்னாடி ஓடணுமே தவிர பின்னாடியே இருக்கக்கூடாது, பின்தங்கி இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும், ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகம். சமயோஜித புத்தியை கொண்டு செயல்படுங்கள், உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. சரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பை இப்படி பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருந்தாலும் எனக்கு இன்னும் நல்லது நடந்திருக்கும், ஆனால் அது உனக்கு பாதிப்பை கொடுக்கணும், அவங்க சைடு இருக்கக்கூடிய வீக்னஸை சொன்னீங்கன்னா நீ பண்ணது கரெக்டு தான், அவங்க இறங்கி வருவாங்க. ஸோ உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பேசுவது நல்லது. 2ஆம் இடத்துல சந்திரன் கேது வார ஆரம்பத்தில், அதனால் உங்களுக்கு வார்த்தைகளில் சற்று குழப்பம் இருந்தாலும் அதனால் ஆதாயம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வார ஆரம்பத்திலே 27, 28 ஆகிய நாட்களில் சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். அதாவது ராசிநாதனும் 2ஆம் வாக்கு தாய் தந்தையர் இருவரும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். ஏன்னா சந்திரன் தாய், சூரியன் தந்தை. இதனால் உங்களுக்கு குடும்ப பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 28 முதல் 31
இது உங்களுக்கு வருமானத்தை தரும், குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வழக்குகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அந்த நாட்களில் ஏதாவது ரோட்டில் எவனாவது ஒருத்தர் ராங் சைடில் வந்துட்டான், சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களை பற்றி ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது 31/2 4ஆம் இடத்தில் இருப்பார். இந்த 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குருவின் பார்வையில் சந்திரன் வராரு. சுக அனுபவங்களுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த சுக அனுபவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, குடும்பத்தில் சில மாற்றங்களை உருவாக்குவது, சிலருக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படலாம். அல்லது கணவன் மனைவி உறவில் சரி இனிமேல் நம்ம 2 பேரும் புதுசாக ஒரு துவக்கத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா விட்டு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ ஆதித்ய ஹிருதயம் சொல்லி ஒரு 7 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் மட்டுமல்லாமல் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அந்த அலைச்சலுக்கெல்லாம் உடல் சோர்வில்லாமல் இருக்கணும். அதுக்கு இப்போத்துலேருந்தே ஆதித்ய ஹிருதயத்தையும் சூரிய நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு வாங்க. சிம்ம ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. இதில் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தும். நிம்மதியான தூக்கம் வார ஆரம்பத்தில் கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் 2, 3 ஆகிய இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் குறிப்பாக 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது செவ்வாயோடு இணையிறாரு. 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு சில வார்த்தைகளில் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் சில கடுமையான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தோருடன் சற்று சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரியே வெளியிலையும் பேசுகிறீங்க, வெளியில் பேசுகிற மாதிரியே வீட்டில் பேசுகிறீங்க. வீட்டில் சில சமயம் தப்பான வார்த்தைகள் பேசலாம், வெளியில் கெட்ட வார்த்தை பேசுவோம், அதையே வீட்டில் பேசக்கூடாது. ஏன்னா அண்ணங்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி தான் சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தது, பங்காளி வழக்கு இருந்ததுன்னா அதில் நீங்கள் கடுமையான முயற்சி எடுப்பீர்கள். அதனால் உறவுகளுக்குள்ள பகைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது 31 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அந்த நாட்களில் சந்திரன் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் செயல்படுவீர்கள். உங்களுடைய பங்காளிகளே உங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை இல்லை, இருக்கிற சொத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயம் சார் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நடக்க போகிறது. உங்களுடைய சொத்து சேர்க்கையை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம், அதாவது சொந்தமாக வீடு கட்டலாமா? ஏன்னா வீடு கட்டினீங்கன்னா ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது, 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் பணப்பற்றாக்குறை வரணும். ஏன்னா வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை. இது நீங்கள் சம்பாதிக்காமல் இருந்தால் அவமானம் வரும். அதுக்கு பதிலாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பணம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பணம் பத்தாது, வருமானத்தை காட்டிலும் செலவுகள். அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இதை ஒரு பரிகாரமாகவே நீங்கள் செய்யலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தினாலும் அது விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளில் தாமதம் அல்லது இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இழப்புன்னு சொல்ல மாட்டேன், தாமதமாகும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை மேல் படிப்புக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் தாமதத்தை தரும். நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரினுக்கு நான் போகணும், நான் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா உங்கள் குலதெய்வம். அது மட்டும் இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகிக்கு நடுவில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியும் சேர்த்து வழிபட வேண்டும். அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர், சோமாஸ்கந்த க்ஷேத்திரம்னு பேர். அதுக்கு என்னென்னா அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடுவில் முருகன் இருக்கிறது, குழந்தையாக இருக்கக்கூடிய நிலைக்கு பேர். சிவன் உக்காந்துருப்பார், அம்பாள் உக்காந்துருப்போம், ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் குழந்தையா ஸ்கந்தன் உக்காந்துருப்பார். அதை சோமாஸ்கந்தன்னு பேர், சோமாஸ்கந்தர்னு. அதை அந்த சோமாஸ்கந்த க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில், அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி இங்கேருந்தே வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அந்த சோமாஸ்கந்த மூர்த்த க்ஷேத்திரத்தை வழிபடுவதன் மூலமாக தாய் தந்தையரின் அருள் மட்டுமல்லாமல் முன்னோர்களின் அருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைத்து சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை அமையும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. எந்த இடத்துலையும் உங்களுக்கு பதட்டம், ஏன்னா யூ ஹாவ் டு பி வெரி ஷ்ரூட். அதாவது ரொம்ப கண்கொத்தி பாம்பாக இருக்கணும். யார் என்ன தப்பு பண்ணுறாங்க, உங்களுக்கு யார் என்ன எதிரியாக செயல்படுறாங்க, அடுத்தவங்க என்ன நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆரம்பிக்கிறது இந்த ஜூலை 28 செப்டம்பர் 16 வரை. என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வருது, அஷ்டமாதிபதி எதிரி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. எதிரிகள் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரி தான். உங்கள் குடும்பத்தாரை தவிர, அப்பா அம்மாவை தவிர, தம்பி தங்கைங்க, அக்கா அண்ணன், இவங்களை தவிர மற்றவங்க யார் இருந்தாலும், 1 விட்ட சொந்தம், 2 விட்ட சொந்தம், 3ஆம் பங்காளி, 4ஆம் பங்காளி எல்லாருமே உங்களுக்கு எப்படா உங்களை கீழே தள்ளலான்ட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதில் 10ஆவதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே, அதாவது கூட படிக்கிற பசங்க, கூட ஒர்க் பண்ணுற பசங்க, இவங்கள்லாம் என்னென்னா உங்களை எங்கே மட்டம் தட்டலாம், உங்களை எப்படி மாட்ட வைக்கலாம் அப்படின்னு. அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த இடத்துலையும் இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அரசாங்க அதிகாரி உங்களுடைய லைசன்ஸ் கேட்குறாருன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இந்த கதையில் ஆகாது அப்படி சொன்னீங்கன்னா உங்களை தனியாக நிற்க வச்சுருவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன். செவ்வாய் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனியும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா போலீஸ் கேஸ் ஆகலாம், அரெஸ்ட் வாரண்ட் வரலாம். நான் இதில் பயமுறுத்தலை, எல்லாருக்கும் இது நடக்கும்னு சொல்லலை. 100 இல்லை 1000 ஒருத்தருக்கு இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் வரலாம். ஆனால் 100 ஒருத்தருக்கு 110 பேர்த்துக்கு கூட அனாவசியமான சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டி பேசுவார்கள். இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துலையும் ராசிலையும் சந்திரன் இருக்கும் பொழுது, அதாவது 27 ஆகஸ்ட்லேருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும். 31 ஆகஸ்ட்லேருந்து குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுறாரு. கஜகேசரி யோகம். உங்களுக்கு தொழில் ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படும். தொழிலில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு திடீர்னு ஒரு 1000 rupees கேஷ் இன்சென்டிவ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சின்ன வருமானம், ஏதோ ஒரு பெரிய வருமானம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வருமானத்தை பார்த்து கூட சுற்றி இருக்கிறவன் உங்கள் பேரில் பொறாமையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக சேர்ந்துருப்பீங்க வேலைக்கு, அந்த இடத்துல உங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்க, இந்தாங்க ஒரு 500 ரூபா உங்களுக்கு நீங்கள் போக்குவரத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னா, அங்கே ரொம்ப நாளாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நமக்கு வர வேண்டியது இவன் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திப்பான், தேவையில்லாத வன்மம். இது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை கடந்து போகிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிங்கன்னா தான் பிரச்சனையே. நீங்கள் ரியாக்ஷனே இல்லாமல், அண்ணா சாரிண்ணா நான் எதுவுமே இல்லைண்ணா, இந்தாங்க நம்ம எங்கேயாவது வாங்க ட்ரீட் போகலாம் அப்படின்ட்டு அவங்கள ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு டீயை வாங்கி கொடுத்தா கூட போதும். அவங்க வயிறு நிறைஞ்சிடுத்துன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி சமயோஜிதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பெண்கள், குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் காரணமாக நீங்கள் பரபரப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு கெட்ட பேர் வராது அப்படின்னு கேட்டால், முனீஸ்வரன், அதாவது கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரன் இல்லாட்டி காளி, இந்த தெய்வத்தை வழிபடணும். காளியை வழிபடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். காளியை வழிபடுவதன் மூலமாக உங்கள் மீது சொல்லப்படும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு காளியின் அருள் பரிபூர்ணமாக உதவி செய்திடும்.
துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யாருக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய், உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் சனி பார்வையில் வராரு. அதனால் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. நைட் எந்த ஊர்லேயும் போய் ஸ்டே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே பண்ணாதீங்க. சப்போஸ் வேறு வழி இல்லை, ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிழக்கு முகமாக, அந்த கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டே பண்ணுறது நல்லது. ஈஸ்ட் ஃபேஸிங். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. எப்போ அப்படின்னு கேட்டால் ஜூலை 31 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும். அந்த நாட்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த விரயஸ்தானத்தில் செவ்வாயோடு சேருகின்ற சந்திரன் 28 31 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சலையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் மட்டும் இல்லைங்க, எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா யாரோ 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டே போவீங்க, அவங்க உங்கள் மேலே விழுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகளை தருவார்கள். உங்களுடைய குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் குழந்தைகளை பற்றிய விஷயத்தில். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவல் ரீதியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் 7ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வெளியூருக்கோ வெளிநாட்டில் இருக்கிற சம்பந்தத்தை கூட இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துவதை தவிர்ப்பது நல்லது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் வெற்றிகள் கிடைக்கும் வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில சமயம் வெளியூருக்கு பிரயாணம் போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ட்ராவல் டைமில் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஃபுட்போட் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ரன்னிங்கில் போய் ஏறுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் குடும்ப லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். மனசாரையாவது பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க உடனே என்னால் போக முடியல சார், அது ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா? ஒரு பிரச்சனையும் ஆகாது. தெய்வம் நம்மளை தேடி வரணும், நம்ம தெய்வத்தை போகணும். தெய்வத்தை தேடி போகிறது நல்லது. ஆனால் நம்மளை தேடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் தெய்வம் இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு, உங்களுக்கு பசினா சாப்பாடு போடுறதுக்கு. நீங்கள் பட்டினி கிடந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு அங்கே வலிக்கும். அது மாதிரி தான் தெய்வத்துக்கு உங்கள் பேரில் அன்பு இருக்குன்னா, உங்களுக்கு தெய்வத்தின் மேலே பக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருந்து உங்களை பாதுகாக்கும். அதற்கு திருச்செந்தூர் முருகன் விதிவிலக்கல்ல, அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் பட்ட காலிலே படுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி நிறைய பட்டுட்டீங்க. இப்போ இனிமேலாவது எப்படின்னா, இனிமேல் கோபத்தை மட்டும் குறைச்சா போதும். இத்தனை நாள் நீங்கள் அடக்கி வச்சுருந்த அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த எனர்ஜியும் இப்போ ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆக போகுது. அந்த பர்ஸ்ட் அவுட் உங்களுக்கு லாபத்தை தரணும், பதவியை கொடுக்கணும், செல்வாக்கை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. உங்கள்கிட்ட இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த ஜூலை 28 செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்தாலே எதிரில் இருக்கிறவன் நடுங்குவான். அந்த அளவுக்கு பயம் இருக்கும். பயம்னா உங்ககிட்ட இருக்கிற கோபத்தினால இல்லை, உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை கண்டு. ஏன்னா உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரம் 28ஆம் தேதி உங்கள் லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, பெரிய மனிதரோட டைரெக்டாக மோதிரத்துக்கு உண்டான வாய்ப்பு. அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த வாரத்தில்
அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீங்க. குறிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் யூ வில் பி தி டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் தான் வந்து ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போயிட்டு சனியின் பார்வையில் வர்றதுனால இது உங்களுடைய கோபத்தின் காரணமாக வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 31 முதல் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தைரியமான வார்த்தைகளை பேசுவீர்கள். வார்த்தை விரயம் அதிகரிக்கும். நீங்கள் லூஸ் டாக்ஸ் விட்டுருவீங்க. எங்கேயாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை வச்சு முன்னூல் பிடிச்சி சண்டைக்கு வருவாங்க. ஆனால் சண்டையில் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் வேஸ்ட். இப்போ வந்து உங்களுடைய அந்த திறமையையும் அந்த ஆற்றலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்ச்சியை நோக்கி இருக்கணுமே தவிர, அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ அடுத்தவங்ககிட்ட உங்களை நிரூபிக்கிறதுக்கோ இருக்கக்கூடாது. இட் இஸ் டைம் ஃபார் ப்ரூவிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய திறமையையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தும் சூழ்நிலை இது. மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். சுயமுயற்சியின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண லாபம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற சாதாரண 10 ரூபா லாபம் 5 ரூபா லாபம் கிடையாது. இட் வில் பி ஒண்டர்ஃபுல். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய கோபத்தினால் அதெல்லாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய வாக்கு வன்மைக்கு எதிரிகள் கூட மதிமயங்கி கிடப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் திருமணமாகி எடுத்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் கோபம் வெளியில் செல்லுபடியாகும். வீட்டில் உங்கள் மனைவி கிட்ட செல்லுபடியாகாது. நீங்கள் அடங்கித்தான் போயாகணும். வீட்டில் எலி, வெளியில் புலி, அப்படி தான் இருக்க போகிறீங்க இந்த வாரத்தில். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமான்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகனை. பழனியில் மேலே இருக்கிற முருகன் இல்லை, கீழே பழனி அந்த மலைக்கு கீழே குழந்தை வேலாயுத சுவாமின்னு குழந்தையாக இருப்பார். நீங்கள் குழந்தையாக மாறணும். அந்த குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வாருங்கள். திரு ஆவினன் குடின்னு பேர் அந்த இடத்துக்கு பேர். திரு மகாலட்சுமி பூஜை செய்த இடம், மாடாக வந்து இந்திரன் பூஜை செய்த இடம். அந்த இடத்த நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி இங்கேருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த திரு ஆவினன்குடி பாலமுருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மிளிர்ந்து வெற்றிகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான அலைச்சல் இருக்கக்கூடிய வாரம் இது. அதுவும் குறிப்பாக 28ஆம் தேதி செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு வராரு. உங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நீங்கள் டெரராக இருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு டெரராக இருப்பாங்க. பதட்டம், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக பயப்படுவீங்க, இல்லாட்டி நீங்கள் வரீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் பயப்படுவான். அந்தளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது பதட்டம் எதனால் அப்படின்னா நேர்மையினால் வரக்கூடிய விஷயம். ராசிக்கு குரு பார்வை இருக்குது, ராசிக்கு சனி பார்வை இருக்குது, ராசிக்கு சுக்கிரனின் பார்வை இருக்குது. உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறது இருக்குல்ல. இந்த வாரம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அட்ராக்ட் ஆவீங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் அட்ராக்ட் ஆவீங்க. அதுவும் நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் குறிப்பிட்ட நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தால் அவர்களிடம் அட்ராக்ட் ஆகாதீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் சிக்கலும் இருக்குது. ஏன்னா சனி 4ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சில குதர்க்கமான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடுமையான உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வாரமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியான சட்ட திட்டங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி எந்த கெடுதலும் கிடையாது. நீங்கள் வீடு மனை நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அரசாங்க ரீதியாக உங்களுடைய குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தசமஸ்தானத்தில் செவ்வாய், இந்த தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள், குதர்க்க வார்த்தைகள், அது அறிவுபூர்வமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுவீங்க. அது அரசாங்க அதிகாரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகளுக்கு உங்களின் மீது வன்மத்தை ஏற்படுத்தும். அதை மட்டும் விட்டுட்டு செயல்படுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு, நீண்ட நாள் கனவுகளை தரக்கூடிய வகையில் நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். அதாவது நீங்கள் பணத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு உண்டான நேரம். இந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது, விபரீத யோகத்தை ஏற்படுத்துகின்றது. திடீர் தன அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. கடுமையான உழைப்பை தந்து அதன் மூலமாக லாபத்தை சம்பாதித்து அதன் மூலமாக தன வரவை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அறிவுபூர்வமாக பேசினா மட்டும்தான் எதிரிகளிடமிருந்து ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குருவை வணங்குங்கள். அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரையும் ராஜமாதங்கி தாயாரையும் குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பணமும் புகழும் பதவியும் தேடி வரும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பத்திலே 27 மற்றும் 28 மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு சேருகின்ற சந்திரன் நீங்கள் விரக்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உங்கள் மனசுக்குள்ள விரக்தி இருந்தாலும் வெளி வார்த்தையில் அதை வெளியிட்றாதீங்க. இது உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த 28ஆம் தேதி மத்தியானத்திலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளார சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக திடீர் வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த 28 to 31 வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. பாதகாதிபதியோடு சந்திரன் சேரும்போது எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், சனியின் பார்வையில், ராசிநாதன் சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அது சம்பந்தமான வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கையின் காரணமாக எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு, குறிப்பாக சந்திரன் 31ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவியை, பண உதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவீர்கள். இதனால் உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்களுக்கு வெளியிலையும் சரி மரியாதை உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் 31ஆம் தேதியிலேருந்து வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. மருத்துவ ரீதியான உதவி தேவைப்படும் தந்தைக்கு. அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு அறிவை தரக்கூடிய நண்பர்களின் மூலமாக அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அது அவங்க சொல்கிறத கேட்டு நடங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக படித்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கிற அந்த சாராம்சத்தை மட்டும்தான் நீங்கள் அனலைஸ் பண்ணமே தவிர அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அனலைஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கை துணையின் அறிவுபூர்வமான பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வியாபார விஷயம், குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் 28ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளும் செலவுகளற்ற வாழ்க்கையும் அமையக்கூடிய வாரமாக அமைந்திடும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை, குறிப்பாக திருப்பதி பெருமாளை, இதில் சூக்ஷம் இருக்குது. அங்கே திருப்பதியில் ஸ்கந்தனுக்கு பவர் ஜாஸ்தியா இல்லை பெருமாளுக்கு ஜாஸ்தியான்னு கேட்டால்
மகாபெரிவர் சொன்னது போல் அங்கே மாமனுக்கா மருகனுக்கான்னு கேட்டால் மாமனுக்கு தான். ஆனால் மருகன் மாமனுக்குள்ளே அடக்கங்கிறதுனால திருப்பதி பெருமாளை வணங்கி வாருங்கள். முருகனின் அருளும் பெருமாளின் அருளும் ஒருங்கே கிடைக்க பெற்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திடும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 திங்கட்கிழமை மத்தியானம் 12 மணிலேருந்து 31 திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதாவது 28ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் 31ஆம் தேதி காலை 11 மணி 15 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அந்த நாட்களில் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் சனியின் பார்வையில் வரதுனால வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையாவது சண்டையை போட்டுட்டு உங்கள் கௌரவம் போச்சுன்ட்டு அவமானப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக பேசுங்க. நீங்கள் அதிகாரமாக பேசுனீங்கன்னா வேலை நடக்காது. ஏன்னா நீங்கள் பேசுகிறதே கம்மி. ஆனால் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் விட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும், பேசக்கூடாத இடத்துல பேசாமல் இருக்கிறதும் நல்லது. அதாவது உங்கள் வார்த்தை எங்கே ஒலிக்கணுமோ அங்கே ஒலித்தே தீர வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 31லேருந்து 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது ஃபேமிலி இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்து குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே எனக்கு பிச்சுன்னு இருக்குது சார், குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை, ஆனால் நான் போய் எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணினா அங்கே சால்வ் ஆகும். என்றைக்குமே நம்ம பிரச்சனை சால்வ் ஆகாது. வெளியார் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம பிரச்சனை நம்ம உள்ளுக்குள்ளே உழண்டுன்னு இருக்கோம்ல, அதனால் முடியாது. நீங்கள் அந்த மாதிரி அடுத்த வாளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் சில சமிக்ஞைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்குண்டான பண தேவைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ், மியூசிக், படிப்பு, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தான் எக்ஸல் ஆக போகிறீங்க. நீங்கள் தான் நம்பர் 1 இருக்க போகிறீங்க. இது உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா வியாபாரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும். குறிப்பாக சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு அந்த கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியலன்னா முன்னாடியே போயிட்டு டைம் வாங்கிக்கிறது நல்லது. இல்லாட்டி அடிதடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, தினமும் காலையில் விநாயகருக்கு 12 தோற்பீகரணம் போட்டுட்டு அருகம்பில் ஒரு கொத்து அருகம்பில்ல வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் போங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் சரி, நீங்கள் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை முடித்துக்கொள்வதன் மூலமாக மனோதிடமும் தெளிவான சிந்தனையும் தேவையற்ற முன்கோபத்தையும் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் சுகங்கள் அதிகரிக்கும். ஆனால் வீடு சம்பந்தமாக தேவையில்லாத ஆர்குமெண்ட் இருக்கும். வீட்டு சம்பந்தமாக அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்த ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது, டாக்குமெண்ட்ரி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் முடிவடையும். சந்திராஷ்டமத்திலே முடிவடையுதுன்னா பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான நேரம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் சனி நேர் பார்வை. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் இந்த மீனராசிக்காரங்க
எவ்வளவு இனிமையாக பேசினாலும் சரி, எவ்வளவு நல்ல விஷயத்தை சொன்னாலும் சரி, உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும், சண்டை தான் வரும். அவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களுக்கு சிக்கலை கொடுப்பாங்க. லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் வெளியில் கிடையாது, வெளி எதிரிகள்லாம் அடங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிங்க, உங்கள் கூட வேலை பண்ணுற எதிரிங்க, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, இவங்க தான் உங்களுக்கு சிக்கலை கொடுப்பாங்களே தவிர வெளியாட்கள் யாரும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த மாட்டார்கள். எதிரிகள் அடங்கி விட்டார்கள். ஏன்னா எதிரிகள் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் குருவோடு இருக்கார். அவன் மனசில் உங்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்திப்பான், இவனை கெடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் குரு அவரை மாற்றிடுவார். இவனை எதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனால் போட்டோம்போ, அவனே அடி வாங்கி உக்காந்துருக்கான். ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் வெளியில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் நீங்கள் வெங்காயம் நறுக்கும்போது கூட இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா திட்டு வாங்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பீங்க. நீங்கள் செய்கிறதே நல்லது தான், ஆனால் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நல்லதும் நினைக்காதீங்க, கெட்டதும் நினைக்காதீங்க. என் கடமை பணி செய்து கிடப்பதே. உங்களுக்கு வேலை என்ன? கொடுத்த வேலையை செய்யணும், அதை கிரமமாக பண்ணிவிடுங்க. இந்த 4 டிஜிட் ஆட் பண்ணோமா, 4 டிஜிட் 1 + 2 + 3 + 4 அது எவ்வளோன்னு சொல்லிடுங்க. நான் 1 + 2 + 3 + 4 + 5 நான் ஆட் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணுங்கள், அதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதே சமயம் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய விரிசல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வாக்குவாதம், அடிதடி சண்டை, போலீஸ் கேஸு, லீகல் கேஸுன்னு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது இன்னொரு 3 மாதம், அதாவது இப்போ ஜூலையில் இருக்கும், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அடிதடி சண்டை, இரத்த காயம் வரைக்கும் போகும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் அலுவலக ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்டலாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பணப்பற்றாக்குறை அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில், அதாவது மந்தத்தன்மை உள்ள சனி செவ்வாயோடு இணையிறதுனால வரவேண்டிய எல்லா விஷயமும் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிற விஷயம் நல்லதாக சொன்னால் கூட கேட்குறவங்களுக்கு அது குதர்க்கமாக போய் சேர்ந்து உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்திப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் கருத்து சொல்கிறத தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கருத்து கந்தசாமின்னு நினப்பு. யாருக்காவது போய் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான். ஸோ உங்களுடைய வேலை என்ன? உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த அட்வைஸ் கொடுக்கறது, அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இப்போ அதுக்கு நேரம் கிடையாது. உங்கள் நேரமே சரியில்லை, நீங்கள் எதுக்கு அடுத்தவனை பற்றி யோசிக்கிறீங்க? அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பதையோ கருத்து சொல்வதையோ தவிர்ப்பது நல்லது. 2 பசுமாடு சண்டை போட்டுட்ருக்கோம், நீங்கள் அந்த பக்கம் ஓரமாக போவீங்க, அந்த மாடு உங்கள் மேலே இடித்து விழுந்து கீழே விழுந்து ரத்த காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாய் சண்டை போட்டுட்ருக்கோம், ரோட்டில் நாய், நீங்கள் அந்த பக்கம் அது அங்கே சண்டை போடுறத நீங்கள் லெஃப்ட்டில் போவீங்க, ஒரு நாய் துரத்திட்டு உங்கள் மேலே விழுந்து பிராண்டிட்டு போகும். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் துர்கா வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கா சப்தஸ்லோகி நான் ஆல்மோஸ்ட் எல்லா வாரமும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த மீனராசிக்கும் சரி, கும்பராசிக்கும் சரி, சிம்ம ராசிக்கும் சரி, உங்களுக்கு துர்கா சப்தஸ்லோகி வழிபாடு மட்டுமே உங்களை காப்பாற்றும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடு, ஸ்கந்தசஷ்டி கவச்சம், சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் துர்கா சப்தஸ்லோகியை வழிபட்டு வாருங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கியமும் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.